ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சொல்றா. டேய், ஒரு 400 ரூபாய் இருக்காடா? இதோ அனுப்புறேன் இரு. அனுப்பிட்டேன்டா. அவன் வந்துச்சுடா. ஐயோ, பெட்ரோல் வர இல்லையா? டைம் ஆயிடுச்சு. மச்சான், இன்னைக்கு ஆர்டர் ஓட்டும் போது பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண? 2 கிலோமீட்டர் நடந்து தான் போனேன். இவனா? ஹலோ. டே, அவன் என்றைக்கும் போல இங்கே தானே கீழே விழுந்து கிடக்குறான். சரிடா, அது வரேன்டா. மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இல்லை, நீ வந்து கூட்டு போறியா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் விடு. வாடா மச்சான், ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துடலாம். நானா வரல, அவனை கூட போடா. டேய், போனா தானே 2 பேர் தூக்கிட்டு வர முடியும். சரி வாடா. சொல்றா. டேய், ஒரு 300 ரூபா இருக்காடா? அனுப்பிட்டேன்டா. வந்துச்சுடா. குடிகார தரத்துல எங்கடா வந்து வாந்தி எடுக்கிற? என்னண்ணா, எதுக்கு நான் அவனை அடிக்கிறீங்க? குஷ்டு கடையாண்ட வந்து வாந்தி எடுத்தா என்னடா பண்ண சொல்ற? புர்றா அவனை. இப்போ என்னண்ணா, இதை க்ளீன் பண்ணோம். இருங்க வரேன்.
என்னண்ணா ஓகேவா? தம்பி நீ யாருப்பா இவனுக்கு? ஃப்ரெண்டுண்ணா. இவனுக்கெல்லாம் ஏன்பா ஹெல்ப் பண்ற? இன்னைக்கு நீ குடிச்சிட்டு கீழே விழுறவன் நாளைக்கு ஒரு பொண்ணு கைப்பிடிச்சு வலிச்சா என்ன பண்ணுவ நீ? அவன் மனசுல சோகறதுனால தான் அவன் அடி வாங்கியும் கீழே விழுந்தான். அதே அவன் மனசுல வன்மம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கையில் இருக்கிறது எதனா எடுத்து குத்தி கொலகாரன் ஆகிட்டு இருப்பான். குடிக்கிறவன் எல்லாரையும் தப்பா நினைக்கூடாதுண்ணா. அவங்க கஷ்டம் அவங்களாம் தெரியும். வரேண்ணா. தம்பி மன்னிச்சிட்டுப்பா என்ன. பரவாயில்லண்ணா, புரிஞ்சா சரி. என்னடா வர சொன்னேன்? ஈவினிங் என்னோட பார்ட்டி வந்துருண்ணே. இல்லைடா, நான் குடிக்கிறது நிப்பாட்டேன். ஏன்டா திடீர்னு? டேய் தம்பி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதடா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, ஆனா இந்த குடிக்கிறதெல்லாம் விட்டுடுறா. ஏன்னா உன் ஃப்ரெண்டு அவ்வளோ கஷ்டப்படுறான். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் குடிக்காம அவன் என்ன கஷ்டப்படுறான் பாருடா. டேய் ஃபோன் நம்ம தேடுறான் அவன். நீயே தேடுறான் அவனை. டேய் அங்க இருக்கான்டா அவன். டேய் ஃபோன் வேண்டாமா, வாடா. டேய் இவனே ஒரு குடிக்கார தருதல, இவனுக்கு ஏன்டா இவ்வளோ ஹெல்ப் பண்ற? டேய் அவனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அவன் நிலைமையில இருந்தால் நீ என்னடா பண்ணுவ? வாழ்க்கையே வருத்திடுவோம்டா. அதே தாண்டா அவனும். அந்த வழியை மறக்க என்ன பண்ணுறது தெரியாமல் யார் யாரோ பேச்சை கேட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. அவன் குடிக்க தான் காசு கேட்கறான்னு தெரிஞ்சும் ஏன்டா எல்லா தடவை காசு கொடுக்குற? நான் குடிக்க காசு கொடுக்கலனா அவன் வேறு எதாவது பண்ணிக்கிட்டா என்னடா பண்ணுறது? அதான் அவனே எனக்கும் அந்த குடியை நிறுத்துவான்னு ஒரு நம்பிக்கையில் அவன் கேட்கும் போதெல்லாம் காசு கொடுப்பேன்டா. ஆனால் ஒன்றுடா, அவனுக்கு நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சா போதும்டா. எல்லாருக்கும் குடிக்க ஒரு காரணம் இருக்குண்டா. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க யாருமே இப்போ என் கூட இல்லைடா. என்னை பெற்ற தாயும் இல்லை, என்னை வளர்த்த தந்தையும் இல்லை. இதில் உனக்கே யாரும் இல்லை, நீ எப்படி என்னை பார்த்து பண்ணு? லவ் பண்ணவங்கள விட்டு போயிட்டான். அதான்டா குடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போது நம்ம மேலே அக்கறை எடுத்து கொடுத்தணும் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஏன் குடிக்கணும்? எனக்கு என் நண்பர் இருக்கான்டா, அவனுக்காகச்சும் இந்த குடி நிப்பாடலாம். நான்லாம் மனுஷனே இல்லை. மச்சான் நானும் இருக்கேன்டா அவனுக்கு. மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடா? என்னதுடா? எனக்காக நீ இந்த குடியை விட்டுறியாடா? சரிடா, உனக்காக விடுறேன். சரிடா போகலாமா? எல்லாருக்கும் குடிக்க ஒரு காரணம் இருக்கும் தான், ஆனால் அந்த காரணத்தை தேடி விடாமல் அதை எப்படி விடுறதுன்னு பாருங்கள். எனக்கு எப்படி என் நண்பனோ உங்களுக்கும் அதே மாதிரி அப்பா அம்மா மனைவி, நீங்கள் பெற்ற பசங்க, இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு, இவங்கள யாருக்காகவாச்சும் இந்த குடி விட்டுடலாமே. நம்ம நிம்மதி குடிக்காமல் கொஞ்சம் அவங்க நிம்மதிக்காகவாச்சும் அதை விட்டுலாமே.